வெனிசுலாவில் கோஜெட்ஸ் என்று ஒரு மாநிலம் உள்ளது. அங்கு டினாகுவிலோ என்று ஒரு ஊர் உள்ளது. அங்கு 1965ஆம் ஆண்டு பிறந்தவர்தான் சிலியா புளோரஸ். அடிப்படையில் அவரது குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. எனவே பொருளாதார வாய்ப்புகளை தேடி அவரது குடும்பம் தலைநகர் கராகஸுக்கு இடம்பெயர்ந்தது. அங்குள்ள சாண்டா மரியா பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை தேர்ந்தெடுத்த சிலியா புளோரஸ் தொழிலாளர் மற்றும் குற்றவியல் பிரிவில் அதிக கவனம் செலுத்தி பயின்றார். தொடக்கத்தில் அவருக்கு அரசியலில் எல்லாம் அவ்வளவாக ஆர்வம் கிடையாது. காவல் நிலையம் ஒன்றில் பகுதி நேர ஊழியராக பணியில் சேர்ந்து தனது குடும்பத்தை கவனித்து வந்தார். அத்துடன் துப்பறியும் பிரிவில் பணியாற்றி ஒருவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார். அவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தன. இப்படி குடும்பத்தையும் வழக்கறிஞர் தொழிலையும் அவர் கவனித்துக் கொண்டிருந்த சமயத்தில்தான் இராணுவ அதிகாரியான ஹியூகோ சாவேஸ் வெனிசுலாவில் கட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார். அது தோல்வியடையவே அவர் சிறையிலும் அடைக்கப்பட்டார். அவரை வெளியே கொண்டு வரும் பணி சிலியா புளோரஸுக்கு வழங்கப்பட்டது. அன்று முதல் அவரது வாழ்க்கை பயணமே மாறத் தொடங்கியது. கைதான சாவேஸுக்கு ஆதரவாக கேட்டியா என்ற பகுதியில் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அதில் பங்கேற்ற இளைஞர் ஒருவர் அரசுக்கு எதிராக ஆவேசமாக பேசத் தொடங்கினார். சாவேஸ் தரப்பு நியாயங்களையும் மக்களுக்கு எடுத்து கூறினார். அவரது பேச்சால் கவரப்பட்ட சிலியா புளோரஸ் அந்த இளைஞர் மீது காதல் வயப்பட்டார். அந்த இளைஞர்தான் நிக்கோலஸ் மதுரோ என்பதை விளக்க தேவையில்லை. சிலியா புளோரஸின் சிறப்பான வாத திறமையால் சாவேஸ் விடுதலையாகி வெளியே வந்தார். இதன் காரணமாக ஒரே இரவில் நாட்டின் மிக சிறந்த வழக்கறிஞர்களில் ஒருவராக சிலியா புளோரஸ் உருவெடுத்தார். அத்துடன் சாவேஸின் கட்சியிலும் தவிர்க்க முடியாத நிர்வாகியாக மாறினார். 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற வெனிசுலா தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வான அவர் நிக்கோலஸ் மதுரோவை போலவே சபாநாயகராக நியமிக்கப்பட்டார். அத்துடன் சாவேஸ் தலைமையிலான கட்சியின் துணைத் தலைவராக பொறுப்பு வகிக்கும் அளவுக்கு தனது திறமையை வளர்த்து கொண்டார். வெனிசுலாவின் அட்டர்னி ஜெனரலாகவும் அவர் நியமிக்கப்பட்டார். இவ்வாறாக வெனிசுலா அரசியலில் சக்தி வாய்ந்த பெண் தலைவராக மாறினார் சிலியா புளோரஸ். 2013ஆம் ஆண்டு சாவேஸ் உயிரிழந்ததும் வெனிசுலாவின் அடுத்த அதிபராக நிக்கோலஸ் மதுரோ பொறுப்பேற்றுக் கொண்டார். அடுத்த சில நாட்களிலேயே மதுரோவுக்கும் சிலியா புளோரஸுக்கும் திருமணம் நடைபெற்றது. அது முதற்கொண்டு வெனிசுலா அரசை திரைக்கு பின்னால் இருந்து சிலியா புளோரஸ் தான் வழிநடத்த தொடங்கியதாக பலரும் தெரிவிக்கின்றனர். மேலும் வெனிசுலாவின் லேடி மேக்பெத் எனவும் அவரை அழைக்கின்றனர். லேடி மேக்பெத் என்பவர் ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகத்தில் வரும் ஒரு பெண் கதாபாத்திரம். அதிகாரத்தின் மீது தீராத தாகம் கொண்ட லேடி மேக்பெத் தனது கணவனை ஆட்சிக்கு வர தூண்டி அரசை கைப்பற்றும் சதித்திட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் தனது கணவனை முன்னிறுத்தி ஆட்சியை நடத்துவார். அப்படிப்பட்ட லேடி மேக்பெத்துடன் சிலியா புளோரஸ் ஒப்பிடப்படுகிறார். வெனிசுலாவின் அதிபர் மதுரோவை சிலியா புளோரஸ் தான் இயக்கியதாகவும் ஆட்சி அதிகாரத்தில் அவரது கையே ஓங்கி இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் சகோதரர்கள், முன்னாள் கணவர், உறவினர்கள் உள்ளிட்டோருக்கு தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வேலை பெற்றுக் கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த சாவேஸ் மற்றும் மதுரோவின் கீழ் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றிய ஜயர் முண்டரே வெனிசுலாவில் நடைபெற்ற அனைத்து ஊழலுக்கும் சிலியா புளோரஸ் தான் முழுமுதற் காரணம் என கூறியுள்ளார். இந்த காரணங்களால் தான் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுடன் சேர்த்து அவருக்கு மூளையாக செயல்பட்ட சிலியா புளோரஸையும் அமெரிக்கா கைது செய்துள்ளது. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.